டாக்டர் பண்டிட் கண்ணையா யோகி ஆன்மீக படைப்புகள் பாகம் 12 கனவின் தத்துவம். அக்காலத்தில் கனவு ட்ரீம் கினவு என்று கொள்ளப்பட்டது. முன்னுரை. கினவு கினவு உண்மைக்கு அப்பால் உணரும்போது உண்மையால் உறும் கினவு. கண்களின்றி காணவும் செவிகளின்றி கேட்கவும் வாயில்லாமல் பேசவும் கால்கள் இல்லாமல் நடக்கவும் கூடும் என்பதை மனிதனுக்கு நினைவுறுத்தும் கினவு இல்லை. மனிதன் விழிப்பு நிலையில் செய்யக்கூடாதவைகளை செய்ய முடிவதைப் போல் செய்து காட்டும் கினவு. இது மட்டுமல்ல, மனிதனுக்கு நேரப்போகும் மாறுதல்களை முன்னறிவித்து எச்சரிப்பதற்காக உண்டாகும் கினவு. தன்னை மறந்து தூங்கும் போது தன்னிலேயே தோன்றி விழிப்பு நிலையைப் போலவே இன்ப துன்ப அனுபவத்தை உண்டாக்கும் கினவின் தத்துவங்களை அறிய மனிதன் முயற்சி செய்கிறான். இல்லை, தன்னில் தனக்கு தானே தன்மயமாய் அடையும் மாறுதலான கினவை அறிய ஆவலுறாத மனிதன் தனதல்லாத தனக்கு சம்பந்தமற்ற தன்னிலும் வேறுபட்ட உலகை அறிய அல்லலுறுகிறான். அறியாமையின் முன்னேற்ற சான்றன்றோ இது? கினவென்பது என்ன, எப்படி, ஏன் உண்டாகிறது, அதற்கு பொருளுண்டா என்ற விவரங்களை சுருக்கமாக இச்சிறு நூலில் ஆராய்கிறோம். கினவின் தத்துவம். மெல்லென தென்றல் வீச தன்னென நீர்த்துளிகளை தெளித்தவாறு அலைமோதும் கடற்கரையில் பாலினும் தூய நிலவொளியில் பரந்த மணற் பரப்பில் படுத்து வானத்தை நோக்கி விண்மீன்களை எண்ணிக்கொண்டிருக்கும் போது தூய வெண் புகைப்படலம் ஒன்று அங்கு திரண்டு சற்று நேரத்தில் மனித உருவமாக மாறி என் முன் இறங்கி வந்து மகனே வா என்றழைக்க, எங்கு என்று நான் கேட்க, எல்லோரும் எங்கு செல்வார்களோ அங்குதான் வா என்று விடை பகர்ந்தவாறு அவ்வுரு என்னை இரு கரங்களாலும் தாங்கி வானத்தின் மேல் செல்ல, விடு விடு, இப்போது அங்கு நான் வர தயாராயில்லை. உலகில் இன்னும் செய்ய வேண்டியவை சிலதுண்டு, அவைகளை செய்து முடித்துவிட்டு சில நாட்களுக்கு பின் வருகிறேன் என்று நான் சொல்லியவாறு பிடியிலிருந்து தப்ப முயற்சி செய்ய, அது முடியாது, நீ இப்போது வந்தாக வேண்டும் என்று அது சொல்லியவாறு என்னை மேலும் இழுத்து செல்ல, நான் திடுமென்று திமிரி பிடியிலிருந்து விடுபட்டு நிலத்தை நோக்கி படபடக்க திடுமென விழ, என் மனைவி எழுந்திருங்கள், என்ன அது என்று சொல்லி தட்டி எழுப்ப, கண் விழித்த நான் கட்டிலின் கீழ் விழுந்திருப்பதையும் கண்டது கினவென்பதையும் அறிந்து கருத்து நிலை பெற்றேன். கண்கள் மூடியிருக்க காணும் காட்சி, காதுகள் உணர்வற்றிருக்க கேட்கும் பேச்சு, கால்கள் ஓய்ந்திருக்க நடக்கும் நடை, உடல் கிடத்திருக்க பறக்கும் பான்மை கினவு. வாழும் உலகில் அன்றாட வேலைகளை முடித்து ஓய்வு கொள்ளும் கருத்துடன் படுக்க சென்று தூக்கம் மேற்கொள்ள வாழா வேறோர் உலகில் விழித்து வாழும் உலகை போல் வாழ்க்கை நடத்தும் வகையறியா நிலை கினவு. இது என்ன, எப்படி, ஏன் உண்டாகிறது, இதன் கருத்தென்ன என்பவைகளை சுருக்கமாக ஆராய்வோம். கினவின் தத்துவங்களை அறிந்து கொள்ளும் முன் விழிப்பு நிலை, தூக்கம் இவ்விரண்டின் தத்துவங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். பகலில், அதாவது விழிப்பு நிலையில், நாம் அல்லது நம் உணர்வு, பொதுவாக மனம் என்று சொல்லும் புற மனதுடன் ஒன்று இருக்கிறது. ஐம்புலன்கள் வழியுண்டாகும் வெளி உலக துடிப்புகளை புறமனம் படம் பிடித்து காட்ட, அவைகளை உணர்ந்து இன்பமோ துன்பமோ அனுபவித்தவாறு செயலாற்றி கொண்டிருக்கும் நிலையை விழிப்பு நிலை என்கிறோம். புறமனதை முற்றும் கடந்து உள்மனம் எனும் சித்தத்தில் ஒன்றி நிற்கும் நிலையை தூக்கம் என்கிறோம். நாம் தூக்கத்தில் சித்தத்துள் ஒடுங்கி இருக்கிறோம் அன்றி அப்போது நம்மில் யாரும் இச்சா சக்தி வில் இருப்பதில்லை. அதாவது விழிப்பு நிலையில் நாம் ஓர் புத்தகம் படிப்பதில் கவனம் வைத்திருக்கும் போது கால்களின் உணர்வு நமக்கு இருப்பதில்லை. அதனால் கால்கள் அசைவற்று உணர்வற்று இருக்கின்றன. இதேபோல் தூக்கத்தில் நாம் யாதும் இச்சையற்று சித்தத்தில் ஒடுங்கி கிடக்கிறோம். இச்சையற்றிருந்தாலும் தூக்க இன்பத்தை மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம ஒன்றையும் விரும்பி அனுபவிப்பதில்லை. அதாவது இச்சா சக்தி மயங்கிய ஓய்வு அடைந்த இயங்காத நிலையில் நாம் சித்தத்துக்குள் ஒடுங்கியிருப்பதை தூக்கம் என்கிறோம். புறமனதை விட்டு நீங்கி சித்தத்தில் ஒடுங்க போகும் நாம் இச்சா சக்தி மங்கி உணர்வுடன், அதாவது ஏதாவது ஒரு இச்சையுடன் கூடிய உணர்வுடன் சித்தத்தில் ஒடுங்க பெற்றால் கினவு நிலை ஏற்படுகிறது. நீ அதையே நினைத்து கொண்டு படுத்திருப்பாய், அதனால் தான் அத்தகைய கினவு கண்டாய் என்று சொல்ல கேட்கிறோம் அல்லவா? ஆகையால்
தூங்கப் போகும்போது நாம் ஏதாவது ஒரு இச்சை கொண்டவாறு இருந்தால் தமராமல் கனவு உண்டாகும். உணர்வு இச்சையுடன் சித்தத்தில் ஒடுங்கி இருப்பதை கனவு என்கிறோம். உணர்வுக்கு வேலை கொடுத்து பழக்கிய அறிவாளிகள் பெரும்பாலும் எப்போதும் ஏதாவது ஒரு இச்சை, கல்வி, பரமார்த்த சம்பந்தமான இச்சை கொண்டே இருப்பார்கள். ஆகையால் அதிகமாக கனவு காண்கிறார்கள். மந்த புத்தியருக்கு விழிப்பு நிலையை விட வேறு இச்சை கிடமிருப்பதில்லை. ஆகையால் மிக குறைவாக கனவு கொள்கிறார்கள். கிணவில் நாம் காணும் பொருள்கள், மனிதர்கள், கேட்கும் சப்தங்கள், செய்யும் செய்கைகள் கிணவு இருக்கும் வரை உண்மை போலவே தென்படுகின்றன அல்லவா? இது எப்படி ஆகிறது என்பதை தெரிந்து கொள்ள சில நியமங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விழிப்பு நிலையில் நாம் 20 அடி உயரமுள்ள ஓர் மரத்தை பார்க்கிறோம். சில வினாடிகளுக்குள் இது மரம் என்று அறிகிறோம். உண்மையில் நாம் அந்த 20 அடி உயரமான மரத்தின் ஒவ்வொரு பகுதியையும் பார்த்தோமா? இல்லை. கண்கள் ஒரே சமயத்தில் 20 அடி உயர்ந்த பொருளை தன்னுள் கொள்ள முடியாது. கண் சுமார் 1 அல்லது 1.5 அங்குல அகலமும் 3/4 முதல் 1 அங்குல உயரமும் வெளிப்பகுதியில் கொண்டது. இச்சிறு அவயவம் அப்பெரிய மரத்தை முழுவதும் அப்படியே தன்னுள் கொள்ள முடியுமா? ஆனால் இது மரம் என்ற ஞானம் சில வினாடிகளில் நமக்கு எப்படி உண்டாகிறது? போட்டோ பிடிக்கும் கேமராவை பார்த்திருப்பார்கள் அல்லவா? 6 அடி உயரமுள்ள மனிதனை 6 அங்குலமாக அது சுருக்கி படம் பிடித்து தருகிறது. இந்த 6 அங்குல படத்தில் அவ்வாறு 6 அடி மனிதனின் தோற்றம் அனைத்தும் நிரம்பியுள்ளது. இது எப்படி சாத்தியப்பட்டது? வெளியிலிருந்த 6 அடி மனிதனின் உருவை ஒளி கதிர்கள் கேமரா கண்ணாடியில் சுருக்கி புகுத்தின. கண்ணாடியின் பின்புறத்தில் நாம் கண் வைத்து பார்த்தால் கண்ணாடியில் எதிரிலுள்ள உருவம் அப்படியே சிறிய அளவாக இருப்பதை காணலாம். கீழ்வரும் படத்தால் இது விளங்கும். ஒளி பாய்விலுள்ள ஒரு நியமத்தால் இப்படி ஆகிறது. ஒளிக்கதிர்கள் எப்போதும் நேராக பாய்வதில்லை. ஒளியை ஏற்கும் பொருள்களில் அவை குவிந்து செல்கின்றன. சினிமா திரையிலும் இந்நியமமே எதிர்மறையாக கையாளப்படுகிறது. அதாவது 6 அங்குலத்தில் கண்ணாடியின் வழியே கதிர்கள் அனுப்பப்பட அவை தொலைவில் விரிதல் நியமப்படி விரிந்து சென்று 6 அடி திரையில் பரவலாக விழுகின்றன. இதனால் மிகச்சிறிய உருவங்கள் திரையில் பெரிய உருவங்களாக தெரிகின்றன. வெளிப்பிரியும் ஒளிக்கதிர்கள் விரிந்தும் உட்புகும் ஒளிக்கதிர்கள் குவிந்தும் பாயும் என்பது ஒளி நியமங்களில் ஒன்று. இதை வெகு நன்றாக புரிந்து கொள்ளாவிட்டால் கிணவின் தத்துவத்தை சிறிதும் புரிந்து கொள்ள முடியாது. 20 அடி உயரமான ஒரு மரம் சில வினாடிகளில் நம்மால் எப்படி அறியப்படுகிறது என்பதை இப்போது காண்போம். கண்கள் கேமராவின் கண்ணாடி போன்றவை. ஒளி நியமப்படி 20 அடி மரத்திலிருந்து கண்ணுள் புகும் ஒளி கதிர்கள் குவிதல் நியமப்படி அம்மரத்தின் சிறு உருவை மனதில் உண்டாக்குகிறது. நிழல் படம் போல மனதில் தோன்றும் அச்சிறு உருவை அப்படியே கண்டு இது மரம் என்று நாம் அறிகிறோம். சில சமயம் சிலர் வெளியில் இல்லாத ஒரு பொருளை இருப்பதாக காணும் பொய் காட்சியும் ஹாலுசினேஷன் இந்நியமப்படிதான் உண்டாகிறது. முதலில் மனதில் சிறு உருவம் உண்டாகிறது. அது கண்களின் வழியே வெளிப்பட்டு விரிதல் நியமப்படி வெளியில் விரிந்து பெரிய உருவாக தென்படுகிறது. வெளியிலுள்ள பெரிய பொருள் கண்களில் குவிந்து சிறிய உருவை மனதில் உண்டாக்குவதை போல் மனதில் உண்டாகும் சிறிய உரு கண்கள் வழி விரிந்து வெளியில் பெரியதான தோற்றமளிக்கிறது. ஆனால் இந்நிலை எப்போதோ ஒரு சமயம் யாரோ ஒருவருக்குத்தான் உண்டாகிறது. அதை பற்றி நாம் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஒருமுறை குவிதல் நியமப்படி மனதில் புகுந்த ஓர் உருவம் புறமனதில் மட்டும் அடுத்த வினாடியில் மறைந்து விடுகிறதன்றி உள் மனதில் வெகு காலம் வரை அப்படியே பதிந்திருக்கிறது. இதை வேதாந்த மொழியில் சொல்ல வேண்டுமானால் வெளிமனதில் உன்னி பார்த்த கவனத்துடன் கான்சன்ட்ரேஷன் பொருளின் குவிந்த சிறு உருவம் வாசனை வடிவாக சிறியதான சூட்சும வடிவாக சித்தத்தில் பதிந்து நிலை பெறுகிறது என்று சொல்லலாம். இப்படி பதிந்திராமல் அப்போதே அழிந்திருக்குமானால் நம் மனக்கண்ணால் நாம் அதை மறுபடியும் பார்க்க முடியாமல் போகும். உட்புலன் ஞானம் என்னும் மனதால் பார்க்கும் நிலை சித்தத்தில் உருவங்கள் பதிந்து உள்ளதாலேயே முடிகிறது. அதாவது மரத்தை ஒருமுறை கண்களால் நன்றாக பார்த்த பிறகு கண்களை மூடி மனதில் அதை பார்க்க முயற்சி செய்யும் போது வாசனையாக சித்தத்தில் பதிந்துள்ள உருவம் அங்கிருந்து வெளிப்படவே காண்கிறோம். வாசனை வடிவில் சித்தத்தில் அது இருந்திராவிட்டால் மனதில் எப்படி தெரியும்? ஆனால் வெளி உலகில் நாம் காணும் எல்லா உருவங்களும் வாசனைகளாக பதிந்திருப்பதில்லை. கவனம் கொண்டு மறுபடி பார்க்க நேரிடும் என்ற கருத்துடன் பார்க்கும் உருவங்களே வாசனைகளாக பதிகின்றன. தெருவில் நடந்து செல்லும் போது பல மனிதர்களையும் வீடுகளையும் பார்த்து கொண்டே போகிறோம். ஆனால் எல்லாவற்றையும் நாம் கவனமாக பார்த்து செல்கிறோம். வீட்டுக்கு சென்ற பின்
கண்களை மூடி நாம் வந்த வழியில் பார்த்த உருவங்களை மனதால் பார்க்க முயற்சி செய்தால் நாம் கவனமாக பார்த்த உருவங்கள் மட்டும் மனதில் தெரியும், மற்றவை தெரியா. கவனமாக பார்க்கும் உருவங்களை மனதில் பதிகின்றன என்ற உண்மை இதனால் விளங்கும். இது பற்றியும் நாம் இங்கு அதிக விவரமாக அறிய வேண்டியதில்லை. நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் நாம் கவனம் கொண்டு பார்க்கும் உருவங்கள் எல்லாம் வாசனைகளாக, சூட்சும வடிவங்களாக நம் சித்தத்தில் பதிகின்றன என்பதையே. நாம் விரும்பும் போது மனதில் அவ்வுருவத்தை சித்தத்திலிருந்து வெளிப்படுத்தி காண்கிறோம். இதை ஞாபகப்படுத்தல் என்று சொல்கிறோம். வெகு காலத்துக்கு முன் பதிந்தவை அதிக முயற்சியின் பேரிலும், சமீப காலத்தில் பதிந்தவை வெகு எளிதாகவும், அதிக கவனம் கூர்ந்து பார்க்கப்பட்டவை எளிதாகவும், லேசான கவனத்துடன் பார்க்கப்பட்டவை அதிக முயற்சியின் பேரிலும் ஞாபகப்படுத்த முடிகிறது என்பதை நன்றாக மனதில் பதிந்து கொண்டு மேலே செல்வோம். கேமராவை கொண்டு உருவங்களை படம் பிடிப்பது போல் கிராமபோன் தட்டு சில வகை பிலிம்களின் சப்தங்களை பதிப்பிக்கிறோம் அல்லவா? ரெக்கார்டிங், ஒளிப்பதிவு இவைகளும் முன்பு சொன்ன ஒளி நியமப்படி குவிதல் விரிதல் தன்மைகளாலேயே நடைபெறுகின்றன. பரவலாக நாம் பேசும் பேச்சுக்கள் குவித்து தட்டில் சூட்சுமமாக பதிகின்றன. தட்டில் உள்ள சூட்சும சப்த உருவங்களை விரிதல் நியமப்படி பரவலாக வெளிப்படுத்தி வேண்டும் போது கேட்கிறோம். இப்படியே நம் மனதிலும் ஒளிகள் பதிகின்றன. வெளி சப்தம் காதில் குவிந்து மனதில் சப்த உருவை உண்டாக்கி பின் சித்தத்தில் வாசனையாக பதிகிறது. அதனால்தான் காதால் கேட்ட சப்தங்களை வேண்டும் போது மனதால் ஞாபகப்படுத்தி அறிய முடிகிறது. சில சமயம் மனதில் தோன்றும் சப்த உருவம் காதின் வழி விரிந்து வெளிப்பட்டு வெளி சப்தமாக கேட்பது உண்டு. இதை பொய் சப்தம், கிளாராடியன்ஸ் என்பார்கள். ஆனால் இப்படி எப்போதோ யாரோ ஒரு சிலருக்குத்தான் உண்டாகும். அதை பற்றி விரிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. ஒளிக்கும் கூறிய அதே நியமம் மனம், சுவை, சூடு, குளிர் போன்ற மற்ற புலன் உணர்வுகளுக்கும் பொருந்தும். அதாவது கண்கள் வழி உருவமும் காதுகள் வழி சப்தமும் குவிந்து சித்தத்தில் பதிவதைப் போலவே மூக்கின் வழி வாசனையும், நாக்கின் வழி சுவையும், மெய்ப்புலன் வழி சூடு, குளிர் போன்ற ஸ்பரிச உணர்வுகளும் குவிந்து சித்தத்தில் வாசனைகளாக பதிகின்றன. புறமணம் ஐம்புலன் உணர்வுகளை வெளியிலிருந்து ஏற்று சூட்சுமப்படுத்தி சித்தத்துக்கு அனுப்பி வைக்கும் தொழிற்சாலை. புறமனதாகிய தொழிற்சாலையில் செய்து முடித்தனுப்பப்படும் உணர்வுகளை சேமித்து வைத்திருக்கும் கிடங்கு, ஸ்டோர் ஹவுஸ் சித்தம். சித்தத்துக்கு ஓர் உருவை அனுப்பி விட்டதும் புறமணம் மற்றொன்றை வெளியிலிருந்து ஏற்க தயாராகுகிறது. புறமனதில் எந்த உருவமும் நிலையாய் இருப்பதில்லை. மனதால் ஞாபகப்படுத்தி அறியும் போது சித்தத்திலிருந்து வெளிப்படும் வாசனா வடிவ உருவங்களை புறமணம் ஏற்று சற்று பெரிதாக்கி உணர்வுக்கு காட்டுகிறது. வெளியிலிருந்து வருவதை சிறியதாக மாற்றி சித்தத்துக்கு அனுப்பி சித்தத்திலிருந்து வெளிப்பட்டு வருவதை போதுமான அளவு பெரிதாக்கி காட்டும் இரு தொழில்கள் புறமண தொழிற்சாலையில் நடைபெறுகின்றன. கண்களில் குவிந்து வந்த உருவம் புறமனதில் ஆகும் அதே அளவு சித்தத்திலிருந்து வரும் சிறு உருவமும் புறமனதில் ஆகிறது. ஒருபுறம் சிறியதையும் ஒருபுறம் பெரியதையும் சம உருவகப்படுத்தி காட்டுகிறது புறமணம். ஐம்புலன் அறிவும் புற மனதில் அப்படியே சிறு உருவாய் குவிந்து மறுபடி அங்கிருந்து மேலும் சூட்சுமமாக குவிந்து சித்தத்தில் வாசனையாக படிந்து நாம் விரும்பி வெளிப்படுத்தும் போது சித்தத்திலிருந்து வெளிப்படும் மறுபடி புற மனதில் அதே அளவாக விரிகிறது. சித்தத்தின் வாசனையை வெளிப்படுத்தி அறிதலை ஞாபகப்படுத்தல் என்கிறோம். இனி சித்தத்தின் வாசனைகள் வெளிப்படும் முறையை சற்று தெரிந்து கொள்ள வேண்டும். நம் முன் படிந்தவைகளில் எதை காண வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதுவே சித்தத்திலிருந்து வெளிப்படுகிறது. நேற்று நாம் கண்ட ஒரு பொழுது மனிதனின் உருவை மனதில் காண வேண்டும் என்று விரும்பினால் அந்த வாசனை சித்தத்திலிருந்து வெளிப்படுகிறது. சில சமயங்களில் அது நேராக வெளிப்படும். சில சமயம் வேறு சில வாசனைகள் வெளிப்பட்ட பின் வெளிப்படும். இது நமது ஞாபக திறமையை பொறுத்தது. சிலதை எளிதாக ஞாபகப்படுத்துகிறோம், சிலதை மிகுந்த முயற்சியின் பேர் ஞாபகப்படுத்துகிறோம், சிலதை ஞாபகப்படுத்தவே முடியாமற் போகிறோம். இதனால் அது சித்தத்தில் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. சித்தத்தின் ஆழத்தில் அது பதிந்திருக்க வேண்டும். அதன் மேல் பல புதிய வாசனைகள் பதிந்திருக்க வேண்டும். ஒரு கிடங்கில் அடிப்பகுதியில் உள்ள பொருளை வெளியில் எடுக்க வேண்டுமானால் மேலுள்ள பொருள்களை எடுத்த பின்பு தானே எடுக்க முடியும். அதை போல்தான் இதுவும் எடுக்க கஷ்டமானதாய் இருப்பதால் ஓர் பொருள் கிடங்கில் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? அப்போது போட்டு வைத்தது நினைவிருக்கிறதே, எங்கு எவ்வளவு அடியில் இருக்கிறது என்பதுதான் தெரியவில்லை. அடிக்கடி எடுக்க நேரும் பொருள் மேலாக இருக்குமானால் எளிதில் எடுக்க முடிகிறது. புதிய பொருள்களும் மேலாகவே வைக்கப்பட்டிருக்குமாகையால் அவைகளையும் எளிதில் எடுத்து விடலாம். அடிக்கடி எடுக்கப்படாத பழமையான பொருள்களை அதிக முயற்சியின் பேரில் எடுக்கப்பட வேண்டியிருக்கும்.
ஆனால் அங்கு பொருள் உள்ளது மட்டும் உறுதிதான். இதை போலவே சித்தத்தில் பல பிறவிகளில் புலன் ஞான வாசனைகள் இருக்கின்றன. ஆனால் ஆழத்தில் மறந்த நிலையில் இருப்பதால் வெளிப்படாமல் இருக்கின்றன. அவைகளை வெளிப்படுத்தும் முயற்சியும் பெரும்பாலும் செய்யப்படுவதில்லை. யோக சாதனையால் அவைகளை வெளிப்படுத்த செய்யும் யோகிகள் தம் முற்பிறப்புகளை அறிந்து கொள்கிறார்கள். நாம் உணர்வு புற மனதுடன் இருக்கும்போது விழிப்பு நிலையில் சித்தத்தில் பதிந்துள்ள சில வாசனைகளை இச்சைப்படி வெளிப்படுத்தி ஞாபகப்படுத்தி அறிவதை போல புறமனதை விட்டு சித்தத்தில் ஒடுங்கி இருக்கும்போது இச்சை இருப்பதை கொண்டு சில வாசனைகளை வெளிப்படுத்தி அறிவதைத்தான் கிணவு என்கிறோம். விழிப்பு நிலையில் மனதில் பொருள்களை காணும் போதும் கண்களை மூடித்தானே இருக்கிறோம். இப்படித்தான் கிணவில் கண்களை மூடி இருந்தும் பார்க்கிறோம். மனதால் ஒன்றை காணும் போது கண்களும் காதுகளும் தேவையில்லாதது போலவே கிணவிலும் தேவை இருப்பதில்லை. உருவம் சித்தத்தில் வாசனையாய் படிவதிலேயே வெளிச்சமும் கலந்திருக்கிறது. வெளிச்சம் இல்லாமல் உருவேது. மனதால் உருவை காணும் போது வெளிச்சம் இருக்கத்தானே செய்கிறது. வெளிச்சம்தான் உருவகமாகி சித்தத்தில் பதிந்திருக்கிறது. சப்த அலை கழிவான ஆகாயம் சப்தமாகவே சித்தத்தில் பதிந்துள்ளது. அதனால் கிணவில் வெளிப்படும் உருவத்திலேயே வெளிச்சமும் சப்தமும் இருக்கிறது என்பது விளங்கும். இதை போலவே சுவை மனம் முதலியவைகளுக்கும் எளிதாக தெரிந்து கொள்ளலாம். இவ்வுண்மையால் கிணவில் உண்டாகும் வெளிச்சம் சப்தம் முதலியன வெளியிலிருந்து உண்டானவை அல்ல, சித்தத்திலிருந்தே உண்டானவை என்பது விளங்கும். மேற்சொன்ன ஆதாரங்களிலிருந்து கிணவென்பது என்ன, அதில் உருவங்களும் சப்தம் முதலியவைகளும் எப்படி உண்டாகின்றன என்பதை தெரிந்து கொள்கிறோம். இனி கிணவில் நாம் நடப்பது பறப்பது போன்ற காரியங்களை எப்படி உணர்கிறோம் என்பதை காண்போம். கண் காது முதலான புலன்களின் ஞானங்கள் சித்தத்தில் வாசனைகளாக பதுவதை போலவே நாம் செய்யும் பிறர் செய்ய காணும் காரியங்களும் வாசனைகளாக பதிகின்றன. மனதால் உருவை காண்பது போலவே கர்மங்களையும் காண்கிறோம் அல்லவா? கண்களை மூடியவாறு நாம் சென்ற ஆண்டு அங்கு சென்றதை நினைவுபடுத்துவதில்லையா? அப்போது நாம் நடந்த நடை, ஏறி சென்ற வண்டியின் ஓட்டம் முதலியவைகளையும் ஞாபகப்படுத்துகிறோம் அல்லவா? இதிலிருந்து கர்மங்களும் நமக்குள் வாசனைகளாக இருந்திருக்க வேண்டும் என்பது தெரிகிறதல்லவா? ஆகையால் ஐம்புலன் உணர்வுகளும் சித்தத்தில் பதிந்திருந்து கிணவில் வெளிப்படுவதை போலவே நாம் செய்த அறிந்த எல்லா கர்மங்களும் சித்தத்தில் வாசனைகளாக பதிந்திருந்து கிணவில் வெளிப்படுகின்றன என்பது எளிதாக விளங்கும். இதுவரை கூறிய உண்மைகளிலிருந்து கிணவென்பது என்ன, கிணவில் வெளிச்சம் முதலியவையும் உருவங்களும் காரியங்களும் எப்படி தோன்றுகின்றன என்பது விளங்கியிருக்கும். இனி கிணவு ஏன் உண்டாகிறது என்பதை காண்போம். பல சமயங்களில் உலக வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும் சில சம்பவங்கள் அல்லது ஏற்பட இருப்பதாக நாம் எதிர்பார்க்கும் சம்பவங்கள் நம் கவனத்தை அதிகமாக கவர்ந்து பல நாட்கள் வரை கவனத்தை விட்டு மாறாமல் இருந்து வரலாம். அல்லது நாம் ஏதாவது ஒரு சிக்கலில் சிக்குண்டு அதிலிருந்து மேல வழி தெரியாமல் இருக்கும் போதும் அதற்கு வழி காண்பதில் நம் கவனம் மாறாமல் தொடர்ந்திருந்து வரலாம். இத்தகைய சூழ்நிலைகளில் இரவில் நாம் தூங்க போகும்போது சாதாரண நாட்களைப் போல் மெய்மறந்து தன்னை மறந்து தூங்காமல் கவனத்தை அக்குறித்த சம்பவத்தில் அல்லது விருப்பத்தில் ஈடுபடுத்தியவாறே தூங்க முயற்சிப்போம் என்றால் தூங்க செல்லும் போது கவனம் குறித்த விஷயத்தில் இருந்து கொண்டே இருக்கும். இந்நிலையில் புறமனதை விட்டகன்று உள்மனதை அடையும் உணர்வு அப்போதும் தன் விருப்பத்தில் அல்லது கவனத்தில் விழித்தவாறே சித்தத்தில் நிலை பெறுகிறது. புற மனதில் இருக்கும்போது தன் விருப்பத்தை நிறைவேற்ற வழிகளை தேடி ஆராய்ந்தவாறு இருந்ததை போலவே உள்மனதிலும் ஆராய்ச்சி நிலையிலேயே இருக்கிறது. புற மனதில் இருக்கும்போது அம்மனதில் தன் விருப்பத்துக்கு தகுந்த ஆராய்ச்சி உருவங்களையும் சம்பவங்களையும் தானாகவே உண்டாக்கி பார்க்க முடிகிறது. ஆனால் சித்தத்தை தன் விருப்பம் போல் இயக்க சாதாரண மக்களின் உணர்வுக்கு திறமை இருப்பதில்லை. ஆகையால் விருப்பத்துடன் சித்தத்தை அடையும் உணர்வு சித்தத்திலிருந்து தன் விருப்பத்துக்கு தகுந்த உருவங்கள் தானாக வெளிப்படுவதை காண்கிறது. தன்னிச்சை போல் வெளிப்படுத்தும் திறமை உணர்வுக்கு இல்லை. உணர்வின் விருப்பத்தால் தூண்டப்பட்ட சித்தம் அவ்விருப்பத்துக்கு தகுந்த வாசனைகளை வெளிப்படுத்துகிறது. அதை அப்படியே உணர்வதுதான் கிணவு. இதை ஓர் உதாரணத்தால் விளக்குவோம். என் குழந்தைக்கு பல நாட்களாக விடாத காய்ச்சல் காய்ந்து கொண்டிருந்தது. அநேக வைத்தியர்களிடம் சிகிச்சை செய்தும் பலனில்லை. இதே கவலை. நிம்மதியாய் தூங்க முடிவதில்லை. இரவும் பகலும் இக்குழந்தை தேருமோ தேராதோ என்ற ஆராய்ச்சியே பெரிதாகி விட்டது. தூங்க செல்கிறேன், படுக்கையில் படுக்கிறேன். அப்போதும் அதே ஆராய்ச்சி என்னில் இருந்து கொண்டிருக்கிறது. சாதாரண நாட்களில் படுக்கும்போது ஒன்றையும் நினைக்காமல் தூங்குவதை போல் தூங்க முடியவில்லை. சற்று நேரத்தில் நான் உணர்வு சோர்வுடன், ஆனால் அதே நினைப்புடன் புற மனதை விட்டு சித்தத்துக்கு சென்று விடுகிறேன்.
தூக்கம் என்ற பொருளுக்குடைய நிலையை அடைந்து விட்டேன். ஆனால் தூங்கவில்லை, கிணவு காண்கிறேன். ஆராய்ச்சி வெளிப்படனேயே சித்தத்துள் சென்றேனா, ஆதலால் என் விருப்பத்தால் தூண்டப்பட்ட சித்தம் என் குழந்தை என்ன ஆகும் என்பதை பல உருவங்களாலும் காரியங்களாலும் வெளிப்படுத்த காண்கிறேன். ஆனால் அவைகளின் பொருளை நான் தெரிந்து கொள்ள முடியாதபடி சம்பந்தமற்ற அர்த்தமற்றது போன்ற உருவங்கள் வெளிப்பட காண்கிறேன். நானாகவே சித்தத்தை புற மனதை போல் ஆட்சி கொண்டு என் சந்தேகத்துக்கு வேண்டிய உருவங்களை வெளிப்படுத்த செய்ய முடிந்திருந்தால் என் குழந்தை தேருமா தேராதா என்ற கேள்விக்கு நேரடியாக பதில் தெரிந்து கொண்டிருக்க முடியும். அத்திறமை எனக்கு இல்லாமையால் சித்தம் தன்னிச்சையாக அது என் விருப்பத்தால் தூண்டப்பட்டு வெளிப்படுத்தும் அர்த்தமற்றது போன்ற உருவங்களையும் கர்மங்களையும் கிணவு என்ற பெயரில் காண்கிறேன். விழித்ததும் அப்பழைய ஆராய்ச்சியை புறமணம் மேற்கொண்டு விடுவதால் சித்தத்தில் கண்ட கிணவை மறந்து விடுகிறேன். மேற்சொன்ன உதாரண விளக்கத்திலிருந்து நம்மில் யாதோ ஒரு விருப்பம் அல்லது சூழ்நிலை ஆராய்ச்சி கவனத்தை பலமாக கவர்ந்து இழுக்கும் போது அதே நிலையில் புறமனதை விட்டு சித்தத்துக்குள் செல்வதாய் சித்தம் தூண்டப்பட்டு நம் விருப்பத்துக்கு தகுந்த வாசனைகளை வெளிப்படுத்த அறிவதையே கிணவென்கிறோம் என்று புலப்படும். ஆகவே கிணவு உண்டாக காரணம் ஒரு ஆழ்ந்த விருப்பமோ அல்ல சம்பவ எதிர்பார்ப்போ என்ற முடிவுக்கு நாம் வருகிறோம். அறிவாளிகளுக்கு எப்போதும் உயர்ந்த குறிக்கோள் விருப்பங்கள் இருப்பதால் அடிக்கடி கிணவு காண்கிறார்கள். மந்த மதியினருக்கு திடுமென ஒரு சம்பவம் உண்டானாலொழிய கவனத்தை கவரும் வேறு விருப்பம் இருப்பதில்லை. ஆகையால் எப்போதோ ஒரு நாள் மட்டும் கிணவு காண்கிறார்கள். எப்போதும் எல்லோருக்கும் இதே காரணத்தால் தான் கிணவு உண்டாகிறது என்று சொல்ல முடியாது. பெரும்பாலான கிணவுகளுக்கு முன்கூறியதே காரணம். உணர்வுக்கு ஞான உணவு போட்டு வளர்க்கும் அறிவாளிகளுக்கு வேறு சில காரணங்களாலும் கிணவு உண்டாகலாம். அவர்களின் சித்தம் உணர்வுக்கு தக இயங்கும்படி பழக்கப்படுத்தப்பட்டிருந்தால் அவர்கள் யாதொரு விருப்பமும் இல்லாமல் தூங்கும்போது கூட வருங்காலத்தில் அவர்களுக்கு நடைபெறப் போகும் ஒரு சம்பவத்தை சித்தம் முன்கூட்டி அறிவிக்க கிணவு நிலையில் அதை அவர்கள் உணர முடிகிறது. சித்தம் இப்படி செய்ய வல்லது என்பதை நமது உள் மனமும் புற மனமும் என்ற நூலில் விளக்கி இருக்கிறோம். மூடர்களின் சித்தமும் சில சமயம் வருங்காலத்தை அறிவித்தாலும் பயன்படாத அவர்களின் உணர்வு அதை தெரிந்து கொள்வதில்லை. அன்பும் ஆதரவும் கொண்டிருந்து இறந்தவர்களில் சிலர் இருக்கும் நம் மக்களுக்கு வரப்போகும் சில சம்பவங்களை அல்லது தெரியாமல் திகைக்கும் சிக்கல்களை தூக்க நிலையில் சித்தத்தை தூண்டி செயல்பட செய்வதன் மூலம் வழியை அறிவிக்கிறார்கள். இப்படி நடக்கக்கூடும் என்பதை நமது மானத தந்தி ஆவி உலகம் முதலிய நூல்களில் படித்தறியலாம். ஆக கிணவு விருப்பத்துடன் தூங்குவதாலும் மரித்தோரின் தூண்டுதலாலும் சித்த பண்பாட்டினாலும் உண்டாகிறது என்ற உண்மை நமக்கு கிடைக்கிறது. ஒவ்வொரு கிணமும் அர்த்தம் உடையதே. ஆனால் கிணவின் அர்த்தம் விழிப்பு நிலையில் புறமனது எண்ணங்களாக உதிப்பவை சித்தத்தில் வாசனைகளாக மட்டும் உதிக்கின்றன. வாசனைகள் பெரும்பாலும் கருத்தை வெளியிட தகுந்த உருவங்களாகவும் செயல்களாகவும் இருக்கும். ஞானமும் மொழியும் வேறு வேறு. மொழி ஞானத்தை வெளிப்படுத்தும் ஒரு சாதனம். ஆனால் மொழி இல்லாமலே ஞானம் குறிகளாக பாவனைகளாக வெளியிடப்படலாம். சித்தத்தின் இயக்கம் ஞான வெளியீடு மட்டுமே. அதனால்தான் பெரும்பாலோர் கிணவை சரியாக புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஆனால் பழங்காலம் தொட்டு எல்லா மனித சமூகங்களிடையேயும் கிணவுக்கு பொருள் காணும் பழக்கம் இருந்து வந்திருக்கிறது. ஆனால் விஞ்ஞான ஆதாரத்துடன் தவறில்லாமல் கிணவுக்கு பலன் காணும் முறை இப்போது புதுப்பிக்கப்பட்டு விட்டது. உணர்வு பண்பட்டவர்கள் யோக பெருமக்கள் மட்டும் கிணவை விழிப்பு நிலை போல நேரான அர்த்தத்துடன் காண முடிகிறது. மற்ற அனைவரின் கிணவுகளும் குறிகளால் கருத்தை வெளியிடுபவையாகவே உண்டாகின்றன. இதனால் அநேகர் தம் வாழ்வின் மாறுதல்களை சிக்கல்களை விளக்கி வழிகாட்டும் கிணவின் எச்சரிக்கையை அறிந்து மேற்கொள்ள முடியாமல் போகிறார்கள். எந்த ஒரு கிணவும் உபயோகமற்றதல்ல. ஒவ்வொரு கிணவும் ஏதாவது ஒன்றை அறிவிக்கவே உண்டாகிறது. கருத்தை வெளியிடும் குறிகளாய் இருப்பதாலேயே கிணவை நினைவு நிலைப்படி பார்க்கும்போது அர்த்தமற்ற சம்பந்தமற்ற தொடர்புகளாக காணப்படுகின்றன. ஒன்றிரண்டு உதாரணத்தால் இதை விளக்குவோம். எங்கோ இரயில் வண்டியில் சென்று கொண்டிருக்கிறேன். திடுமென ரயில் கவிழ்ந்து வண்டியில் இருந்தவர்கள் எல்லாம் அலறி புடைத்து அழுவதாக கிணவு கண்டால் இதன் பொருள் நீ சமீப காலத்துக்குள் செய்ய நினைத்திருக்கும் புது வியாபாரத்தில் உனக்கு நஷ்டம் வரும் என்பதையோ நீ மேற்கொள்ள இருக்கும் காரியம் உனக்கு நன்மையாய் முடியாது என்பதையோ காட்டும். நாம் இப்புத்தகத்தின் தொடக்கத்தில் கூறிய கிணவு எதிர்காலத்தில் யாரோ ஒரு நண்பனின் தொழிலோ வாழ்க்கையோ முன்னேறும் என்பதை குறிக்கும்.
இக்கனவு உண்டாகும் போது வாழ்க்கையில் நாம் எதை எதிர்பார்த்திருந்தோமோ அது தவறாமல் எதிர்பாரா உதவியுடன் வெற்றி அளிக்கும் என்பதை குறிக்கும். மனிதனுக்கு வாழ்க்கையில் நேரும் இன்ப துன்பங்களை சூட்சமமாக குறிப்பாக காட்டி உதவி செய்வதற்கே கனவு ஏற்பட்டிருக்கிறது. ஆயினும் பெரும்பாலோர் குறிப்பாக காட்டப்படும் எச்சரிக்கையை அறிந்து பயன் பெறுகிறார்களில்லை என்பது வருந்தத்தக்கது. உணர்வை கொண்டு புறமனதைப் போலவே சித்தத்தை இயக்கும் திறமை பெற்றுவிட்டால் கனவில் நேராக சம்பவங்கள் உண்டாகி விளக்கும். அதாவது புது வியாபாரத்தில் நஷ்டம் வரும் என்பது அப்படியே கனவில் அறிவிக்கப்படும். சில மனோ சாதனைகள் மூலம் நமக்கு என்ன நேர போகிறது என்பதை நாமவே கனவில் வரவழைத்து அறிந்து கொள்ளலாம். 4 மணிக்கு விழிக்க வேண்டும் என்ற நினைப்புடன் படுத்தால் எப்படி 4 மணிக்கு சரியாக விழித்து கொள்கிறோமோ அப்படியே இது என்ன ஆகும் என்று எனக்கு தெரிய வேண்டும் என்று நினைத்து படுத்தால் அது இன்னது ஆகும் என்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடும். முன் கூறிய வருங்கால வாழ்க்கை முறைகளை உணர்த்தும் கனவுகளை ஞான கனவுகள் என்று சொல்வோம். இவை 3 காரணங்களால் உண்டாகும் என முன்பு கூறியுள்ளோம். மற்றொரு காரணத்தாலும் ஞான கனவு உண்டாகலாம். இது உடனே வெகு சமீபத்தில் 1-2 தினங்களுக்குள் நடைபெற போகும் ஒரு சம்பவத்தை குறிப்பாக காட்டுவதாய் இருக்கும். இக்கனவு முன்கூறிய 3 காரணங்களால் உண்டாவதில்லை. சம்பவம் நடைபெற போகும் இடத்தில் உள்ளோரின் ஆழ்ந்த விருப்பத்தால் இது உண்டாக்கப்படுகிறது. ஒரு தாய் தஞ்சையில் இருக்கிறாள். மகன் சென்னையில் இருக்கிறான். ஒரு நாள் இம்மகன் வழக்கம் போல நிம்மதியாய் தூங்கிக் கொண்டிருக்கும் போது தன் தாய் தன்னை நோக்கி அலறி புடைத்து கொண்டு அழுவதாகவோ தன் தாயை சுடுகாட்டில் வைத்து கொளுத்தி கொண்டிருப்பதாகவோ கனவு காண்கிறான். அடுத்த நாள் காலை தாய் இறந்துவிட்ட செய்தி தந்தி மூலம் மகனுக்கு கிடைக்கிறது. இக்கிணவு முன்பு கூறப்பட்ட 3 காரணங்களால் உண்டானதல்ல. கிணவு காணக்கூடிய நிலையில் அவன் படுக்கவும் இல்லை. உண்மையாகவே நன்றாக தூங்கி கொண்டிருந்தான். திடுமென கிணவு உண்டாகிறது. இது எப்படி உண்டாகிறது? இவன் தாய் தஞ்சையில் நோய்வாய்ப்பட்டு பல நாட்களாய் சிகிச்சை மேற்கொண்டிருந்தாள். இவன் கனவு காணும் அன்று வைத்தியர்கள் இனி இது பிழைக்காது என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். பையன் கிணவு காணும் சில மணிகளுக்கு முன்பு அன்னைக்கு மரண நிலை எய்துகிறது. தன் மகனின் ஏக்கம் கொண்ட அந்த தாய் தன் மன அலைகள் மூலம் மகனின் சித்தத்தில் கிணவு நிலையை உண்டாக்கி குறிகளால் தனக்கு நேர்ந்துள்ளதை தெரிவிக்கிறாள். இங்கு மகனின் சித்தம் அன்னையின் மன அலைகளால் தூண்டப்பட்டு இயங்குகிறது. தொலைவில் உள்ள உற்றார் உறவினர் நண்பர் இவர்கள் இத்தகைய நன்மை தீமை அறிவிப்பு கிணவுகள் அடிக்கடி நேரிடுவது உண்டு. ஆனால் இதுவும் குறிகளால் கருத்தை வெளியிடுவதாக இருப்பதால் பெரும்பாலோர் அறிந்து கொள்ள முடிவதில்லை. இத்தகைய கிணவுகளை செய்தி கிணவுகள் என்போம். இவ்விருவகை கிணவுகளை தவிர மற்றொரு வகை கிணவுண்டு. ஞான கிணவுகளுக்குரிய காரணங்களோ செய்தி கிணவுக்குரிய காரணமோ இல்லாமல் தூங்கும்போது சில கிணவுகள் உண்டாகும். இவை அப்போதைய கிணவு காண்பவனின் உடற்கோளாறுகளை குறிகளால் விளக்குவதாக இருக்கலாம். தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஒருவனின் சிறுநீர்ப்பை நிறைந்து விடுகிறது. அவன் விழிக்காமல் படுத்திருந்தால் குளம் ஏரி நதிகளில் குளிப்பதாகவோ விழுவதாகவோ கிணவு கண்டெழுவான். எழுந்ததும் நீர்களிக்க செல்வான். படுக்கையில் கொசுவோ எறும்போ பலமாக கடிக்கும்போது கண் விழிக்காவிட்டால் சண்டை போட்டு அடிபடுவதைப் போல கிணவு உண்டாகி விழிப்போம். கட்டிலின் மேல் படுத்து தூங்கும்போது கால்கள் கட்டிலுக்கு வெளியே தொங்கி இன்னும் சற்று தவறினால் கீழே விழும் தருணமாய் இருக்கும்போது ஆகாயத்தில் பறப்பது போலவும் விமானத்திலிருந்து தவறி விழுவது போலவும் கிணவு உண்டாகி விழிப்போம். இத்தகைய கிணவுகளை கர்ம கிணவுகள் என்போம். கர்ம கிணவுகள் மனிதனுக்கு செய்யும் உதவி மிக பெரிது. ஏனெனில் அவன் உடலில் ஏதாவதோர் நோய்க்கு காரணம் புகுத்திருந்தால் அது நோயாக வெளிப்படும். பல நாட்களுக்கு முன்பே குறிகளாக கிணவு அவனுக்கு காட்டும். இன்னும் 6 மாதங்களுக்கு பிறகு வெளிப்படையாய் தெரியும் வண்ணம் ஒருவன் உடலில் இருக்கும் க்ஷயரோகம் அடிக்கடி கர்ம கனவுகள் மூலம் அவனுக்கு காட்டப்படுகிறது. கிணவின் குறிகளை பொருள் செய்தறிய முடியாதவர்கள் இவ்வரிய எச்சரிக்கையை அறிந்து நோய் முதிருமுன் எளிதான சிகிச்சையால் நன்மை பெற முடியாமல் போகிறார்கள். உடலின் ஒவ்வொரு கோளாறும் கர்ம கிணவுகள் மூலம் மனிதனுக்கு அறிவிக்கப்படுகிறது. கர்ம கிணவுகள் தன்மையை 1-2 பரீட்சைகளால் அறியலாம். நன்றாக தூங்கும் ஒருவனின் உடலில் லேசாக ஊசியால் குத்திப்பார். கத்தி சண்டை போட்டு தலையோ கையோ அறுபடுவது போல கிணவு உண்டாகி விழிப்பான். தூங்குபவன் கால் பெருவிரலில்
மெதுவாக சுண்டிவிட்டால் குத்துச்சண்டையோ மல்யுத்தமோ போட்டு அவஸ்தைப்படும் கிழவுகள் கண்டு விழிப்பான். தூங்குபவன் கண்களை தாக்கும் வண்ணம் மிகுந்த ஒளியை கண்ணில் படும்படி செய். சூரியனிலோ சந்திரனிலோ நல்ல பிரகாசமான அரண்மனையிலோ சென்று உழவுவதாக கிணவு கண்டு விழிப்பான். முடிவாக கிணவுகள் மனிதனுக்கு எச்சரிக்கை செய்யவே உண்டாகிறது என்பதும் குறிகளால் கருத்துகள் வெளியிடப்படும் நிலைமையில் கிணவுகள் உண்டாவதால் சாதாரண மக்கள் கிணவு தமக்கு கூறும் முன் அறிவிப்பை ஏற்று பயன் பெறுகிறார்கள் இல்லை என்பதும் சில சாதனைகள் மூலம் விருப்பமான சந்தேகத்துக்கு கிணவு மூலம் விடை காண முடியும் என்பதும் இதுவரை விளக்கப்பட்டது. இனி சில கிணவுகள் மனிதனுக்கு ஒன்றை அறிவிப்பதற்கு பதிலாக தாமே நன்மை செய்கின்றன என்பதை விளக்குவோம். இதை புரிந்து கொள்ள சில உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். கிணவின் அனுபவம் விழித்த பிறகுதான் மாறுகிறதன்றி கிணவு நிலை இருக்கும் வரை அதற்கும் விழிப்பு நிலை அனுபவத்திற்கும் யாதொரு வேற்றுமையும் இருப்பதில்லை. விழிப்பு நிலையில் நாம் ஒரு அச்சம் தரும் தோற்றத்தை காணும்போது நம் அனுபவம் எப்படி இருக்கிறதோ அப்படியே கிணவில் அதை காணும் போதும் இருக்கிறது. விழிப்பு நிலையில் நாம் அடிபட்டால் வேதனைப்படுவதைப் போலவே கிணவில் அடிபட்டாலும் வேதனைப்படுகிறோம். கிணவு நிலை இருக்கும் வரை அவ்வேதனை விழிப்பு நிலையின் வேதனையை விட வேறானதாக இருப்பதில்லை. சில சமயங்களில் கிணவில் உண்டான பயம் விழித்த பிறகும் வெகு நேரம் வரை அப்படியே நம்மால் உணரப்படுவதில்லையா? விழிப்பு நிலையில் ஒரு பேயை கண்டவன் முகம் எப்படி மாறுகிறதோ அப்படியே கிணவில் பேயை காணும்போது மாறுகிறதென்பதை கிணவில் இருக்கும் அவன் முகத்தை கண்டு நாம் அறியலாம். கிணவில் கோபமாயிருப்பதை உடல் நடுக்கத்தால் அறியலாம். கிணவில் பயங்கரமானதை காணும் குழந்தைகள் வீறிட்டு விழித்த பின்பும் பல மணி நேரங்கள் அதே தோற்றத்தை பார்ப்பது போல கதறி அழுவதை காணலாம். இந்த உண்மைகள் நமக்கு என்ன தெரிவிக்கின்றன? விழிப்பு நிலையில் உண்டாகும் கோபம், பயம் முதலான உத்வேகங்கள் எப்படி உடலை பாதிக்கின்றனவோ அப்படியே கிணவு நிலையில் உண்டாகும் உத்வேகங்களும் உடலை பாதிக்கின்றன. உடலை மட்டுமல்ல, மனதையும் விழிப்பு நிலையைப் போல அவை பாதிக்கின்றன. மனதில் பயம் இருக்காவிட்டால் உடலில் மாறுதல் ஏற்படாதல்லவா? தீய உத்வேகங்கள் உடலிலும் மனதிலும் தீய நிலையை உண்டாக்குவது போல் நல்ல உத்வேகங்கள் மனதிலும் உடலிலும் நல்ல நிலைமையை உண்டாக்கும். ஒரு நோயாளி அடிக்கடி நல்ல உத்வேகம் எழும் கிணவு கண்டு வந்தால் அவன் நோய்க்கு அதுவே மருந்தாகி வெகு எளிதில் சுகம் பெற காணலாம். ஒரு ஆரோக்கியவான் அடிக்கடி தீய உத்வேகங்கள் எழும் கிணவு கண்டு வந்தால் வெகு சீக்கிரத்தில் உடல் நலம் கெட்டு சீரழிவான். இத்தகைய கிணவுகளை உத்வேக கிணவுகள் எனலாம். சில நோயாளிகள் தூங்கும்போது அவர்களை நல்ல உத்வேக கிணவு காணும்படி செய்வதன் மூலம் மருந்தின்றி நோயை சௌக்கியம் செய்யும் முறை மேய்நாடுகளில் நிலவி வருகிறது. இதை கிணவு சிகிச்சை என்பார்கள். நன்றாக அயர்ந்து தூங்குபவனை நாம் சில எளிய உபாயங்களை கொண்டு கிணவு காணும்படி செய்துவிடலாம். அடிக்கடி நல்ல கிணவுகள் வரும்படி செய்தால் வெகு விரைவில் அவன் உடலில் இருக்கும் தீராதன கைவிடப்பட்ட நோய் எளிதாக விலகுவதை காணலாம். நாம் இங்கு சொல்வதெல்லாம் செய்வதெல்லாம் அவன் கிணவில் நோய் விலகும் எண்ணத்தை மனதில் ஊன்ற செய்வதே. அது மனதில் பதிந்து விட்டால் அவன் நிச்சயமாக பயன் பெறுவான் என்பதை நமது மானத சிகிச்சை என்ற நூலில் விளக்கி இருக்கிறோம். உடற்பிணிகளை மட்டுமல்ல, மனிதனின் குணங்களையும் இம்முறை கொண்டு மாற்றி அமைக்கலாம். கயவனை கல்வி பற்றுள்ளவனாகவும் மூர்க்கனை சாந்தமானவனாகவும் மாற்றிவிடலாம். கிணவால் அடையும் பயன் எத்துணை பெரியது பார்த்தீர்களா? தேவையான கனவுகள் கண்டு களிப்புறுங்கள். அருள் அருள் அருள். ஓம் தொடரும்.